பைத்தியாரா இங்க எனக்கு கிழிச்சு வந்துக்கிறீங்க இப்போ ஊர்ல பால் கறக்க போறேன்னு விட்டு போட்டு இங்க வா இங்க இருந்து போயிட்டு வந்தீங்க இப்போ. அட வா உனக்கு ஒரு அதிசயத்து காட்டுறமா கோயம்புத்தூருக்குள்ள. இது என்னங்க மாமா இது? இதுதான்டா மக்காச்சோளத்துல புண்ணாக்கு. மக்காச்சோள மாவுல புண்ணாக்கா? மக்காச்சோள மாவுல புண்ணாக்கு இல்ல, மக்காச்சோளத்தை வேவிச்சு அந்த தலைவுலதான் நுனியில ஒரு பருப்பாட்டு வரும். சரி அந்த பருப்புல ஆட்டி எடுக்கிற புண்ணாக்கு தான் மக்காச்சோள புண்ணாக்கு. சரி சரி. மாட்டுக்கு நம்ப சத்து இருக்கிறது. நான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அரைச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்கு தான் போட்டிருக்கிறேன். புண்ணாக்கு போட்டு போட்டு பருத்தி கொட்டை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் கடல புண்ணாக்கு போட்டு நீ எத்தனை மாடு வாங்கி சேர்த்து வச்சிருக்கிற? மா வித்து போடலாம்னு இருந்தேன். இது வரைக்கும் மாட்டுல பால் கறந்து பொண்டாட்டிக்கு ஒரு சங்கிலி வாங்கி போட்டுக்கிறியா? அல்ல பேங்களுக்கு சொசைட்டி. இந்த மக்காச்சோள புண்ணாக்கு போட்டீங்கன்னா நீ அம்மனிக்கு வருஷம் ஒரு சங்கிலி வெட்டி போடலாம், சரி வருஷம் ஒரு ஏக்கரை காடு கரையும் பண்ணலாம். ஏன்னா பெனிஃபிட் இருக்குல்ல இந்த புண்ணாக்குல. இதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? இப்ப பருத்திக்கொட்டை புண்ணாக்கு ஊற வச்சீங்கன்னா குறைஞ்சது 3 மணி நேரம் ஊறினாத்தான் உப்பிவாரு. ஆமா. இப்ப கடல புண்ணாக்கு ஊற வச்சீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் நாள் ஊறினாத்தான் கரைக்க முடியும். ஆமா. தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சாலும் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த மக்காச்சோள புண்ணாக்குல நீ தண்ணி ஊற்றி போட்டு போய் ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு வரக்குள்ள ஊறிக்கி. அவ்வளவு சீக்கிரம் ஊறிடுங்களா? அவ்வளவு சீக்கிரம் ஊறிக்கி. அது மட்டும் இல்ல, இது நீ 1 கிலோ புண்ணாக்குக்கு சரி 5 படி தண்ணி ஊத்துனீங்கன்னா மொத்தம் 6 கிலோ வாங்கி. 6 கிலோ வாய்ப்பு. 6 கிலோ வாங்கி.